உங்கள் அனைவரும் இந்த காலை வேளையிலே தேவனுடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. தேவன் நம்மளை எவ்வளவு தூரம் ஆசீர்வதித்திருக்கிறார், எவ்வளவு தூரம் நம்மளை உயர்த்தி இருக்கிறார், எவ்வளவு தூரம் நம்மளை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இதெல்லாம் நமக்குள்ள வர 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 இந்த அறிவில் நிரம்ப 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 கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எவ்வளோ மேலானவர்களாக இருக்கிறோம். இந்த பாக்கியத்தை சிலாக்கியத்தையும் நம்ம ருசி பார்த்து தேவனை மகிமைப்படுத்த உங்கள் வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிறது போல கண்டிப்பாக இருக்காது. அது இன்னும் அதிகமாக தேவனுடைய மகிமையை வெளிக்காட்டும் ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும். பலத்தின் மேல் பலன், கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். இதுதான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் தேவன் வைத்திருக்கிற ஒரு அனாதி தீர்மானமாக இருக்கிறது. இப்படித்தான் நடக்கும். தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னா அப்படித்தான் நம்ம செய்வார், அப்படித்தான் நம்மளை வழி நடத்துவார். இங்கே இருக்குன்னு அப்படி போயிடுவோம் இப்படி போயிடுவோம் இல்லை இல்லை இல்லை. தேவன் அவரை போல நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 8 பாருங்க. சங்கீதம் 8 பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நிலாவுக்கு போய் நீல் ஆம்ஸ்ட்ராங் இதை தான் எடுத்து வாசிச்சார் என்று சிலர் சொல்றாங்க. பாருங்க, ஏன் அதை வாசிச்சாரு? இதை வாசிக்கும் போது உங்களுக்கே தெரியும். பாருங்க, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். மேலே போயிட்டு அதை சொல்றாரு. எவ்வளவு உம்முடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதா இருக்கே, உம்முடைய ஞானம் எண்ணி முடியாததா இருக்கே, உம்முடைய அதிசயங்கள் அற்புதமா இருக்கே. பாருங்க, அதுக்கடுத்து 3வது வசனத்தை படிக்கிறேன். உமது விரல்களின் கிரியாகி உம்முடைய வானங்களையும் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, அங்கே தாவீது எழுதுறாரு, இது அங்கே போய் அவர் படித்தாருன்னு சொல்லப்படுகிறது. இங்கே நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். என்ன நினைக்கிறாராம்? மனுஷர் நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். அங்கே போய் இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு தோணுதான், ஐயோ இவ்வளோ பிரம்மாண்டமான விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது தேவனோட வல்லமை புரியுது. அவரோட வல்லமைக்கு முன்பாக இந்த மனிதர்களை நினைத்து பார்க்கறதுக்கு இதெல்லாம் எம்மாத்திரம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உலகத்தை அவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னாலே ஒரு சின்னதாக தான் தெரியுது, பால் மாதிரி. அதுக்குள்ளே நம்மெல்லாம் ஒரு டாட் மாதிரி கூட தெரியுமான்னு தெரியல. ஆனால் தேவன் நம்மையே நேசிக்கிறார், நமக்காகவே எல்லாம் செய்கிறாரு. அவருடைய கண்கள் நம்மையே நோக்கி கொண்டு இருக்கிறது, நமக்காக ஜீவனையும் கொடுத்து நம்மளை நேசிக்கிறாரே. இதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று தாவீது சொல்றது போலதான் அன்றைக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் யோசிச்சிருப்பாரு. ஏனென்றால் அவ்வளவு மகத்துவம், அவ்வளவு வல்லமை. இதெல்லாம் ஏன்னா நம்மளை உருவாக்கும் போதே தேவன் ஏதோ சாதாரண ஒரு படைப்பா இல்லை, அவருடைய பிள்ளையாகவே உருவாக்கி விட்டார். அவருடைய சாயலுடைய ரூபத்தின்படி இருக்கும்படி உருவாக்கி விட்டார். ஜீவாத்மாவாக வைத்து விட்டார் அவருடைய ஆவியை ஊதி. ஆகவே இந்த இடத்துல ஒரு வசனத்துல ஒரு சின்ன ஒரே ஒரு மாற்றம் மட்டும் தேவைப்படுகிறது. தமிழ் பைபிள் அப்படி போட்டாங்க, நம்ம மற்ற டிரான்ஸ்லேஷன்லாம் நீர் அவரை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்குங்கிறத தேவனிலும் யெகோவா அப்படிங்கிறத தான் வந்திருக்கு. அப்ப தேவனுக்கு அடுத்தபடியாக தேவன் பெரியவர், அப்பா, நம்மளாம் பிள்ளைகள். அந்த ஸ்தானத்துல நம்மளை வச்சிருக்கிறாரு. எப்படி நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறாராம்? மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறார். ஒரு சிலர் நினைப்பீங்க, இப்போ தேவ தூதரங்கள் போலையாங்க. தேவ தூதர்களை நமக்கு எதுக்கு வச்சிருக்காருன்னு ஒரு வசனத்தை காமிக்கிறேன். எபிரேயர்ல 1ஆம் அதிகாரத்துல 14 பாருங்க. ஏன்னா சிலர்லாம் அதை போய் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை, நமக்காக அவங்க வேலை செய்யறத தேவன் வைத்த they are the servants. இங்கே போட்டிருக்கு பாருங்க, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக. இப்போ நம்மளாம் சுதந்திரிச்சிருக்கோம் ரட்சிப்பை இல்லையா? ஊழியம் செய்யும்படிக்கு நமக்கு வேலை செய்யும்படிக்கு அவர்கள் எல்லோரும் யாரு? அதுக்கு முன்னாடி தேவதூதர்களை பற்றி தான் பேசியிருக்கு. அவர்கள் எல்லோரும், தேவதூதர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா? அவங்கெல்லாம் யாரு? அவங்கெல்லாம் நமக்கு சேவை செய்ய இருக்கிற பணிவிடை ஆவிகள். அவங்கள போய் கும்பிட்டுட்டு இருக்கிற பழைய ஏற்பாட்டிலே சரி புதிய ஏற்பாட்டிலே சரி அவங்க எத்தனையோ தேவர்கள் மனிதர்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. சிலர்லாம் போய் அவங்கள கும்பிட போகிறாங்க. இல்லை எங்களால் கும்பிடக்கூடாது, தேவன் தான் பெரியவர்னு சொல்கிறாங்க. மெசேஞ்சர்ஸாக இருக்காங்க, ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க. ஆகவே அந்த இடத்துல தேவ தூதர்களிலும் போடல, தேவனிலும் தான் போட்டிருக்கு. அப்போ உங்கள் மேன்மையை நினச்சி பாருங்கள், மகிமையினாலும் கனத்தினாலும் உங்களை முடிசூட்டி இருக்கிறத நினச்சி பாருங்கள். நீங்கள் எவ்வளோ பெரியவர்கள் நினச்சி பாருங்கள். தேவனுக்கு நன்றி செலுத்துங்க, அந்த ஸ்தானத்திலேருந்து செயல்படுங்க. அவர் உங்கள் மூலம் மகிமைப்படுவார். ஜெபிப்போம். நன்றி அப்பா. அப்பா, உம்முடைய மகிமையும் மகத்துவத்தையும் எங்களுக்கு கொடுத்து எங்களை உயர்த்தி இருக்கிறீரே. நாங்கள்லாம் அந்த உலகத்தில் இப்படி இருக்கிறோமே, எங்களை போய் இப்படி படைச்சிட்டீங்களேன்னு இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் தப்பாக நம்பிட்டு இருக்காங்க. பிசாசு அநேகருக்கு பொய்யை வைத்திருக்கிறான். அதெல்லாம் இப்பொழுது மாறட்டும்.
கர்த்தர் எங்களை இவ்வளவாய் நேசித்து எங்களை இவ்வளவாய் உயர்த்தியிருக்கிறார் என்பதை உணரட்டும். தேவனை மகிமைப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்.